பேசுறேங்கய்யா. ஆரம்பிங்க. ரெக்கார்டிங் போட்டாச்சு. கண்மணி அம்மா பேசுவாங்கய்யா. இப்ப நாங்க அதை அறிமுகப்படுத்தி உங்களோட விட்டுறோங்கய்யா. உங்களோட இது அந்த பிபிடி போட வாங்கம்மா. ஆமாங்கய்யா, போட்டு விட்டுருங்கய்யா. ஓகே. இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அவதுகளை அறிவாங்கய்யா. இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்? அம்மா நாங்க கேட்டிருந்தோம்மா தியான குரூப். சரின்னு ஐயா சொல்லியிருந்தாங்கம்மா. நேத்து 2 நாளா கேட்டுட்டு இருக்காங்கம்மா. நாம நாளைக்கு பேசிக்கலாம் விடுங்க. சரி. கண்மணி அம்மா வந்துட்டாங்க. நான் ஆரம்பிச்சிருக்கேன். பேசுறேம்மா. ஃபர்ஸ்ட் உங்க இது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க உங்க டீம். அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போயிடுறேன். சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்ரியம். இறையர்களும் குருவர்களும் துணை நிற்கட்டும். அறிவியல் அரங்கத்துக்கும் அறிவியல் அரங்க ஆராய்ச்சிக்குழு அன்பர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கு எங்கள் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தியான குரூப்ல மெடிடேஷன் கான்சியஸ் குரூப்ல மொத்தம் 22 பேரு. அதுல மொத்தம் 10 பேர் தான் ஆக்டிவா இது பண்றாங்க. அதுல ஒவ்வொருத்தருமே தியானம் எடுத்திருக்காங்க. அதுல இன்னைக்கு பேச போறது கண்மணி அம்மா, பேராசிரியர் கண்மணி அம்மா, பேராசிரியர் வித்யாலட்சுமி அம்மா, பேராசிரியர் சந்திரா அம்மா 3 பேர் இன்னைக்கு பேச போறாங்க. வாய்ப்பு டைம் இருந்தா பன்னீர்செல்வம் ஐயா பேசுவாங்க. இப்ப இத உரையை நாங்க ஆரம்பிச்சிடுறோம். வேதாத்ரி மகரிஷி அருளிய தவங்களும் மற்றும் வாழ்வியல் தாக்கங்களும் அப்படின்ற இதுல அது என்ன நடக்குதுன்றத பேச போறாங்க. அதுல அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தவங்களையும் அவற்றில் அறிவியல் பூர்வமான நன்மைகளையும் உலகிற்கு தத்துவ ரீதியாகவும் நவீன விஞ்ஞானத்தில் நடத்தப்படும் ஆராய்ச்சி பகுப்பாய்வு செய்தும் ஒருங்கிணைத்து உலக சமுதாய சேவா சங்கம் சார்பாக உலக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது இக்கட்டுரையின் நோக்கமாகும். வாழ்க வளமுடன். கண்மணி அம்மா பேச போறாங்கய்யா. வாழ்க வளமுடங்கய்யா. நன்றிங்க. ஒரே ஒரு நிமிஷம்மா. வாழ்க வளமுடன். மேல வந்துடுறேங்கம்மா. பாப்பா டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மாடிக்கு வந்துட்டு இதுல கற்ற எல்லாமே எடுத்து கொடுத்துருக்குறோம். அம்மா வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க. ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க தலைப்பு வேதாத்ரிய மகரிஷினுடைய தவங்களும் மற்றும் வாழ்வியல் தாக்கங்கள். அதுல பொருள் அடக்கமாக எளிய முறை குண்டலினி யோகம், வேதாத்ரி மகரிஷினுடைய 9 தவங்கள், அறிவியல் விளக்கம், தவத்தின் பயன்கள் மற்றும் உள்ளுணர்வு விளக்கம், சமுதாய தாக்கங்கள், செயல்பாட்டிற்கான அழைப்பு. இந்த தலைப்பின் கீழே நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அதுல முன்னுரையாக அம்மாவர்கள் சூடின மாதிரி ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றிணைந்த மனித வாழ்க்கை உயர்த்தி வழிகாட்டியவர் தான் நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர் வாழ்க்கை முழுவதும் மனித குல நல்வாழ்விற்காக தவம் என்னும் ஆற்றல் மிக்க உளப்பயிற்சியை எளிமையாகவும் அறிவியல் பூர்வமாகவும் விளக்கினார். தவம் என்பது தனிநபருக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தின் நலத்திற்கும் அடிப்படையான ஒரு கருவியாகும். இதை நம்ம பகுப்பாய்வு செய்து விஞ்ஞானத்தில் நடத்தப்படும் ஆராய்ச்சிகள் மூலமாகவும் உலகிற்கு தத்துவ ரீதியாகவும் ஒருங்கிணைத்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக உலக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதுதான் இந்த கற்றனுடைய நோக்கம். வாழ்க வளமுடன். அகத்தவம் என்னும் குண்டலினி யோகம். இது பூரணம், பேராற்றல், பேரறிவு எனும் 3ஐயும் தன்னுடைய இருப்பு நிலையாக கொண்ட இறைநிலையினுடைய பேராற்றல் பரிணாம சிறப்பில் இறுதியாக பூத்த மலரே மனம் கொண்ட மனிதன். இந்த மனிதனுடைய மனமானது பேராற்றல் கொண்டது. மனம் உள் ஒடுங்கியும் பறந்து விரிந்து செல்லக்கூடிய ஆற்றலையும் கொண்டது. மனதனுடைய புலன் இயக்க வேகத்தெல்லாம் கழிச்சிட்டோம்னா அந்த பரமான நிலைக்கு நம்மளால ஒன்றுபட முடியும். இதனுடைய இயற்கையினுடைய ரகசியங்களையும் எல்லையற்ற பரவலியை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அகத்தவம் என்ற குண்டலினி யோகம் கட்டாயம் நமக்கு தேவை.
அந்த அகத்தவ பயிற்சியினாலதான் அலைப்பாய்கின்ற மனதை ஒரு நிலைக்கு நம்மளால கொண்டுட்டு வர முடியும். மனதை ஒரு இடத்துல நிறுத்த முடியும். ரங்கராட்டினத்துல சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு பக்கத்தால இருக்கிறது எதுவுமே தெரியாது. அது போல நாம தவம் செய்யாத நிலையில இருக்கும்போது உலகினுடைய உண்மையெல்லாம் தெரியாம நம்ம இருப்போம். மனதனுடைய இயக்க வேகத்தை நம்மளால குறைக்க முடியாது. அதுக்கு உதவுவதுதான் இந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறாங்க. சுவாமிஜியினுடைய குண்டலினி யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மனதை ஒரு ஒரு புள்ளியில உயிர் மேல மனம் வைத்து தவம் இயற்றும் பொழுது அந்த உயிரை எந்த இடத்துல கவனிக்கிறோமோ அந்த இடத்துல நிலை பெறும். அதனால ஆற்றல் கூடும். இதுதான் குண்டலினி யோகம் அப்படிங்கிறது. சித்தர்கள் இதை என்னன்னு சொல்லியிருக்காங்க, குண்டலினி யோகம்னு சொல்லியிருக்காங்க. சுவாமிஜி அவர்கள் அதை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. 9 வகைகளாக எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த 9 வகையில முதல் தவம் ஆகிய ஆகினை தவத்தை பத்தி பார்க்கலாம். இது மூலாதாரத்திலிருந்து உயிரை எழுப்பி ஸ்பர்ச்ச தீட்சையின் மூலமாக புருவ மத்திக்கு கொண்டு வந்து உயிரை உணர்வதுதான் ஆகினை தவமாகும். இத புருவ மத்திய வாங்கிக்க முடியல. நாம லேபருக்கு என்ன பண்ணலாம்னா, எனக்கு மெசீரியல்ல வாங்கிக்கிறேன். புருவ மையத்தை ஆகினை சுத்திரம்னு சொல்லுவாங்க. மூலாதாரத்திலிருந்து இது மனம் உயிரில் 5 உணர்வுகளில் இங்கு தவத்துல ஒரு 4 உணர்வுகள் மறைந்து அழுத்தம்ங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் நம்ம இங்க உணர்றோம். அப்ப மன அலைச்சூழலானது 8 to 3 வினாடிக்கு இங்க வருது. இந்த ஆல்பா நிலையில இங்க இயங்குறதுனால மூளைக்கு ஒரு செயல்பாடு அதிகரிக்கிறதுனால பிட்யூட்டரி சுரப்பி நன்கு வேலை செய்யும். ஹார்மோன்கள்லாம் சமநிலைக்கு வரும். நரம்பு அமைப்பானது சமநிலைப்படும். செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும். உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கூடும். அடுத்த தவமாகிய சாந்தி தவம். இந்த சாந்தி தவத்துல புருவ மத்திக்கு சென்ற உயிர் மையத்தை திரும்பவும் மூலாதாரத்துக்கு நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது. இங்க மேல்நிலை தவத்தால் பெற்ற தவக்கணலின் மிகுதியை உடலுக்கும் மனதுக்கும் பயன்படுத்த இது உதவும். இந்த தவ முறை கண்டுபிடிச்ச பிறகுதான் குண்டலினி யோகா சிக்கல்கள்லாம் நீக்கப்பட்டது. இது நம்ம ஸ்கை யோகாவுக்கு உள்ள ஸ்பெஷல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தவத்தினுடைய பயன்கள் பார்த்தோம்னா உயிரினுடைய இயக்கம் சீராகும். வலி, காய்ச்சல், அந்த அஜீரண சக்தி கோளாறு எல்லாம் ஏற்பட்டா இது குறையும். உள் மனதுக்கு அமைதி கிடைக்குது. மன அழுத்தம், கோபம், பேராசை எல்லாமே நீங்குது இந்த தவம் செய்யும் பொழுது. அடுத்த தவமாகிய துரிய தவத்தை பத்தி பார்க்க இருக்கிறோம். இது உச்சந்தலையில உணர்வை நிறுத்தி தவம் செய்யக்கூடிய தவமாகும். இது ஆன்மா தன்னுடைய பழிச்செயல் பதிவுகளிலிருந்து தூய்மை பெற ஏற்றதுக்கு ஒரு தவம் அப்படின்னு சொல்லலாம். மனதினுடைய வீரியம் தன்மை இந்த தவத்துல கூடுது. இதுல பிராரத்த கர்மமும் போகுது. பீனியல் சுரப்பி நல்ல முறையில செயல்படுவதற்கு உதவுது. இந்த நிலையில நின்று சங்கல்பமும் வாழ்த்துக்களும் செய்யும் பொழுது உடலுக்கு அது சீக்கிரம் செயல்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. உள்ள கலங்கம், உடல் கலங்கங்கள்லாம் நீங்கி தூய்மை பெற ஆரம்பிக்குது. அடுத்தது பஞ்சேந்திரிய தவம். இது பஞ்சபூதங்களினுடைய இயக்கங்களையும் 5 புலன்கள் மூலமாக உணர்வதற்குரிய தவம். அந்த 5 புலன்களும் கட்டுப்பாட்டுக்கு வர்றதுனால மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தவமாக இது இருக்குது. வாழ்க வளமுடன். இதனுடைய பயன்கள்னு பார்த்தோம்னா புலன் மயக்கம், பொருள் மயக்கம் நீங்குது. இந்த தவத்தால ஒரு அமைதியும் தெளிவும் பெற்று விழிப்பு நிலை நமக்கு பெறலாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. துரியாதீத தவம். துரியாதீத தவத்துல இது குண்டலினி யோகத்தினுடைய முடிவான உச்ச நிலைன்னு சொல்லலாம். உயிர் உடலிலிருந்து வெளியே பிரபஞ்சம் வரைக்கும் விரிந்து மேலும் பிரபஞ்சத்துக்கும் அப்பால் இருக்கிற சுத்தவெளிக்கும் தன் மூலத்தை இதெல்லாம் அறிய முடியும். ஐயா கொஞ்சம் இது மியூட் பண்ண சொல்லுங்கய்யா. எல்லாத்தையுமே மியூட் பண்ணிட்டேன். நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. துரியத்தை தாண்டி மனிதன் தனித்துவமான ஆத்ம அனுபவத்தை இதுல பெற முடியுது. இதனால நுணுக்கமான ஒரு நிலை நமக்கு கிடைக்குது. உடல் உணர்வு பெரிதாக குறைய ஆரம்பிக்குது. அப்ப உயிர் உணர்வு தான் இதுல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஒருமை நிலைக்கு நம்ம வரோம் துரியாதீத தவத்துல. இப்ப பார்த்தோம்னா இந்த தவம் செய்ய 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 ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மழங்கள் நீங்கி சஞ்சித கர்மத்திலிருந்தும் நம்ம விடுபட முடியுது. முக்கால நாணம் கிடைக்கிறதோட நுண்மான் நுழைப்புலன் கிடைக்க பெற்று முழுமை பேரு நமக்கு உண்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. பஞ்சபூத நவகிரக தவம் சொல்லும் பொழுது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற 5 பூதங்களின் மீதும் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், குரு, சனி, ராகு, கேது என்ற 9 நவக்கோள்களின் மீதும் நாம் காந்த ஆற்றல்களை நமது ஜீவகாந்த ஆற்றலுடன் இணைத்து கொண்டு நம்மளுடைய வலியை நாம குறைச்சிக்கக்கூடிய, வலிமையை கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு தவமாக அமைகிறது. அதோடு நம்ம ஒன்றி கலந்து
அந்த அலையோடு தொடர்பு கொண்டு உயிர் கலப்பு பெறும் பொழுது நமக்கு எப்பவுமே ஒத்ததாகவே அமைந்து நமக்கு தீமை வராமல் தாங்கும் சக்தி கூடி நன்மையே பெருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தவமாக இந்த பஞ்சபூத நவகிரக தவம் அமைகிறது. இதனால நமக்கு மனம் விரியும், மன வளம் மிகுதியாகும். உயிர் கலப்பு ஏற்படுறதுனால தூய்மை பெறுகிறோம். உயிரில் இருக்கிற களங்கங்கள்லாம் நீங்குது. உள்ளொளி பிறக்கிறதுக்கு ஒரு வழியாக அமைகிறது. அடுத்த தவமாகிய 9 மைய தவம். 9 மைய தவம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இந்த தவத்துல உயிர் சக்திய நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய 7 இயக்க மையங்களாகிய மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம் என்று 7 மையங்களிலும் உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சுத்தவெளி, இந்த பிரபஞ்சம் சுத்தவெளி என்று மனம் விரிந்து 2 நிலைகளிலும் நின்று தவம் ஆற்றுகின்ற பொழுதே நமக்கு மூலாதாரத்தில் இருந்து 9 சக்தி மையங்களையும் நாம சீரமைக்கக்கூடிய தவமாக இது அமைகிறது. அப்ப பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் நமக்கு தெரிய வர்றது. அப்ப மனம் ஒரு விரிந்த நிலையில் இருப்பதால் யாருக்கும் ஒரு உதவக்கூடிய ஒரு தன்மையும், சகிப்புத்தன்மை, தியாகம், நுண்ணறிவு இதெல்லாம் ஏற்படுகிறது. உயிர் ஆற்றலினுடைய செலவானது குறைக்கப்படுகிறது. சக்கரங்களுடைய இயக்கம் சமநிலை பெறுவதால் உடல், மனம், ஆவி ஒருங்கிணைப்பு ஆற்றி சுழற்சி பரிசுத்தம் பெறுகிறது. நித்தியானந்த தவம். நித்தியானந்த தவம் அப்படிங்கிறது நித்தம் ஆனந்தத்தை பெறக்கூடிய தவமாக இருக்கிறது. இதை உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றலை நன்கு நம்ம பரவவிட்டு சுறுசுறுப்பும் புத்துணர்வும் பெற முடியுது. இதனுடைய விளக்கம் பார்த்தோம்னா, இந்த தவத்துல நமக்கு சூக்கும சரீரத்தை உடல் அளவு விரித்தும் துரிய அளவு சுருக்கியும் மனதை நிறுத்தி உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் உணர்வாக கவனிக்கிற பொழுதே போதிய அளவு ஜீவகாந்த சக்தியானது திணிவு உடலில் ஏற்படும். அதனால் நம்மளுடைய ஆற்றல் நமக்குள்ளாரையே செலுத்தும் பொழுதே நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்களுமே, ஒவ்வொரு சக்கரங்களுமே, ஒவ்வொரு உறுப்புகளுமே நல்ல முறையில சுறுசுறுப்படைந்து புத்துணர்வு பெறுவதை நம்மளால அனுபவமாகவே உணர முடியுது. இதனுடைய பயன்கள் பாத்தீங்கன்னா, நமக்கு உடல் இயக்கம், மன இயக்கம் நல்ல முறையில இருக்க ஆரம்பிக்குது. நுண்மான் நுழைப்புலன், புலன் அறிவு, மனோசக்தி கூடுறது எல்லாமே சிறப்பான முறையில் அமைது. முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் சரியான முறையில இயங்க ஆரம்பிச்சு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுது. பெயின் இருந்தா கூட அது போக ஆரம்பிக்குது இந்த தவத்துல. ஏன்னா ஜீவகாந்த ஆற்றல் கூடுறதுனால ரெடியூஸ் ஆகுது இந்த பெயின் அப்படின்னு சொல்லலாம். இறைநிலை தவம் அப்படின்னு எடுத்துக்கும் போது, இறைநிலையிலிருந்து மனிதன் வந்த வரலாற்றை நம்ம உணர முடியுது. மனதை எல்லையற்ற பரவலையோடு நம்ம கலக்க விட்டு தவம் ஏற்றுவதால நமக்குள் நான் என்ற உணர்வு மறைந்து நாம் என்ற உணர்வு மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு தவமாக இது இருக்குது. பிரபஞ்ச அளவுக்கு நம்ம உயிரை கொண்டு போய் விரிச்சு மறுபடியும் மனிதனாக வந்த கதையை தெரியறதுனால ஒவ்வொரு உயிர் பொருள்களிலும் எல்லாமே இறைநிலையின் பிம்பமே அப்படிங்கிறது உணர முடியுது. இதனுடைய பயன்கள் பார்த்தோம்னா, எந்த உயிரை மீதும் நம்மளால அன்பும் கருணையும் காட்ட முடியுது. இறைநிலையும் நாமும் ஒன்றுதான், எல்லா பொருளும் இறைநிலையினுடைய பிம்பம் தான் அப்படிங்கறத உணர முடியுது. இதனால BDNF பிரைன் டெரிவ்டு நியூரோ டிராபிக் ஃபேக்டர் அப்படிங்கும் போது புதிய அந்த அளவு உயர ஆரம்பிக்குது. புதிய நரம்பு செல்கள்லாம் சிதைவு தடுக்கப்பட்டு நினைவாற்றல், கற்றல் திறன், உணர்ச்சி நிலை, கட்டுப்படுத்தும் திறன் இதெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். 9 மைய தவத்துல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் பத்தி நம்ம பார்க்கலாங்க. அதுல மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது முதுகெலும்பினுடைய அடி பகுதியில இருக்குது. இது சிவப்பு நிறத்துல இருக்குது. இதனுடைய பயன்கள் பாத்தீங்கன்னா, நமக்கு தவசக்தியை உடல் சக்தியாக மாற்றிக்கக்கூடிய தன்மையும் நோய் எதிர்ப்பாற்றலும் கூடுது. சுவாதிஸ்தான சக்கரம்னு பார்த்தோம்னா, நம்ம தொப்புளுக்கு 4 அங்குலம் கீழே நின்று தவம் ஆற்றும் பொழுது அது ஆரஞ்சு கலர்ல இருக்குது. நமக்கு புலன்களுக்கு அப்பாலான அறிவு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மணிப்பூரக சக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அது நாவி பகுதியிலேயே மனம் செலுத்தி தவம் ஏற்றுறதோ அது மஞ்சள் கலர்ல இருக்குது. இது நம்ம எண்ணத்தை பிறர் எண்ணத்தோடு கலக்க விட முடிகிறது. அடுத்தவர்களுடைய எண்ணத்தையும் நம்ம அறிய முடிகிறது. அநாகத சக்கரம் இது இதயத்துக்கு மேல அல்லது தொண்டைக்கிளியிலிருந்து 4 அங்குலம் கீழே இருக்குது. இது பச்சை நிறத்துல இருக்குது. இது பயத்தை நீக்கக்கூடிய தன்மை கொடுக்குது. அன்பும் கருணையும் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த மையத்துல தவம் ஏற்றும் பொழுது. விசுக்தி சக்கரம் இது தொண்டையிலேயே மனம் செலுத்தி தவம் ஏற்றோம். இது நீல கலர்ல இருக்குது. விண்ணை பற்றிய அறிவு நமக்கு மேலோங்குகிறது. தாராள மனப்பான்மையும், மன நிறைவும், நுண்ணறிவும், சகிப்புத்தன்மையும் இந்த மையத்துல தவம் ஏற்றும் பொழுது நமக்கு கிடைக்குது. ஆக்னா சக்கரம் அப்படிங்கும் போது இது இண்டிகோ கலர்ல இருக்குது. புருவ மத்தியில மனம் செலுத்தி தவம் ஏற்றோம். ஆல்பா நிலைக்கு மனம் வர்றதுனால அமைதி, விழிப்பு நிலை எல்லாம் ஏற்பட்டு ஒரு அறிவு மயங்காத ஒரு நிலை இதுல வருது. பொருள் மயக்கம் நீங்குது, புலன் மயக்கம் நீங்குது. சகசிராதார சக்கரம் அப்படிங்கிறது உச்சி தலையில வச்சு நம்ம தவம் ஏற்றுறோம்.
இது ஊதா கலர்ல இருக்கிறதாகவும் வெள்ளை கலர்ல இருக்கிறதாகவும் சொல்றாங்க. பரந்த விழிப்பு கருணை வாழ்க்கைக்கு அர்த்தம் காண முடியக்கூடிய தன்மையானது இதுல சகஸ்ரா சக்கரத்துல தவம் ஏற்றும் பொழுது நமக்கு கிடைக்குது. நம்ம சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் எவிடன்ஸா நம்ம பார்க்கும் பொழுது இந்த தவத்தினால நமக்கு நினைவாற்றலும் கூடுறதோட உணர்ச்சி கட்டுப்பாடு வந்து உணர்வு நிலையில நம்ம வாழ முடியுது. இதனால ஆழமான மூளைப்பகுதிகளில் மாற்றங்கள் தூண்டப்படுகிறதுன்னு புதிய ஆராய்ச்சி வெளிப்படுத்துது. அதுல சில ஆராய்ச்சி கட்டுரைகள் பார்க்கலாங்க. 2024 ஒரு ஆராய்ச்சி முடிவானது சுவாதிஸ்தான சக்கரமானது மனிதனுடைய வாழ்வு, சுய வளர்ச்சி, உணர்ச்சி நிலை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றெல்லாம் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. ஹார்வர்ட் மெடிக்கல் சயின்ஸ் வந்து தியானம் செய்கின்ற பொழுது ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப குறைஞ்சு ஹார்மோன்கள்லாம் நல்ல சீரான முறையில் இயங்குதுன்னு உறுதி செஞ்சிருக்காங்க. மூளை அலைகள் மூலம் நேரடி அல்லாத தூண்டல் கொடுக்கும் பொழுது தியானம் செய்பவர்களுக்கு மூளையில டெல்டா மற்றும் தீட்டா அலைகளை உருவாக்க முடிகிறது. இது ஒரு ஆழ்ந்த ஓய்வை ஏற்படுத்தி வளர்ச்சி ஹார்மோன்களை சுரக்கிறதுக்கு உதவியா இருக்குது. உடல் பழுது சரி செய்யக்கூடிய வேலையும் இது சிறப்பா செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. டேவிட்சன் ஏட்டால் அப்படிங்கிற 2003 தியானம் செய்பவர்களையும் தியானம் செய்யாதவர்களையும் வச்சு அவங்க பார்க்கும் பொழுது ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிச்சிருக்காங்க. கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆனது குறைவா சுரக்குது. அதனால வந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலும் கூடிது, மனதுக்கு அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. HPT அச்சுங்கிறது நம்ம உடம்புல இருக்குது. ஹைப்போதாலமிக் பிட்யூட்டரி தைராய்டு ஆக்சிஸ். இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன்கள் சுரப்பு வந்து சமநிலைப்படுத்தப்படுகிறது. மன அழுத்தம், சோர்வு போன்ற நிலைகள்லாம் குறைக்க இது உதவியா இருக்குது. HPA அச்சு ஹைப்போதாலமிக் பிட்யூட்டரி அட்ரினல் ஆக்சிஸ்ங்கிறதுடைய கட்டுப்பாடு பார்க்கும்போது கார்டிசால் என்ற மன அழுத்த ஹார்மோன் குறைவா சுரக்க ஆரம்பிக்குது. ACTHங்கிற ஹார்மோன் சுரப்பியை கட்டுப்படுத்துகிறது. இது அட்ரினல் சுரப்பியை தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில ஆராய்ச்சி கட்டுரைகள் பார்க்கும் பொழுது மவுண்ட் சினாய் ஸ்டடி 2025 ஆராய்ச்சியில அவங்க சொல்லியிருக்காங்க, தியானம் மூளையினுடைய ஆழமான பகுதியினுடைய செயல்பாட்டை மாற்றுகிறது, நினைவுத்திறன் மற்றும் உணர்ச்சி நிலையை வந்து மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. MIT அண்ட் ஹார்வர்டு அப்படிங்கிறது 2025 மெடிக்கல் ஸ்கூல் இது சொல்றாங்க, நீண்ட கால தியானம் செய்பவர்கள் மேம்பட்ட அறிவாற்றல், நெகிழ்வுத்தன்மை, உணர்ச்சி நடுநிலை மற்றும் குறைக்கப்பட்ட வழி உணர்தல் ஆகியவற்றை அவங்களால உணர முடியுது அப்படிங்கறத ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. அதாவது நெகிழ்வுத்தன்மை இருக்குது, உணர்ச்சியானது இல்லாம உணர்வு நிலைக்கு வர முடிகிறது, ஒரு அமைதியான மனநிலையில இருக்கிறாங்க, வழியெல்லாம் உணர ஆரம்பிக்குதுன்னு இந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் பாத் அண்ட் சவுத் ஆம்டன் அப்படிங்கிறது கம்பெனி 2024 மொபைல் செயலி மூலம் தினசரி 10 நிமிஷம் செஞ்சாவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அதாவது டிப்ரெஷன் வந்து 19.2% குறையுது அப்படிங்கிறாங்க. நல்ல தூக்கம் நல்லா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்த் ஹேபிட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற முறையில நிரூபணம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் 2025 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தியானம் மனநிலைகளை மாற்றி அமைக்க தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. டிஜிட்டல் மெடிடேஷன் அண்ட் ஆப்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் சொல்லுது, குறைக்கப்பட்ட மன அழுத்தம், மேம்படுத்தப்பட்ட தூக்கம் மற்றும் மரபணு வெளிப்பாடு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ பயோமெடிசன் ஜேர்னல் 2024 மன நிறைவு, உணர்ச்சி கட்டுப்பாடு, மூளை இணைப்பு மற்றும் மன அழுத்த எதிர்ப்பு ஆகியவற்றை மேம்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பில்வாய் ஸ்டடி 2025 தொடர்ந்து தியானம் செய்பவர்கள் ஆரோக்கியமான பழக்கங்களை பராமரிக்க அதிக உந்துதல் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அட்வான்ஸ் மெடிடேஷன் அண்ட் அவேர்னஸ் MIT இமேஜிங் நியூரோ சயின்ஸ் 2025 அந்த ஆய்வு கட்டுரையில அவங்க சொன்னது, வழக்கமான தியானம் செய்பவர்கள் குறைந்த அடிப்படை சிக்கல்களை காட்டுறாங்க, இது ஆழமான சுய ஒழுக்க முறைகளை மேம்படுத்துது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. நியூரோ சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது 2025 நீண்ட கால தியானம் செய்பவர்கள் உணர்ச்சி நடுநிலைமை மேம்பட்ட பச்சாதாபம் மற்றும் இரட்டை அல்லாத விழிப்புணர்வை காட்டுகிறார்கள் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. ஆல்டர்னேட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஹார்வர்ட் அண்ட் மாஸ் ஜெனரல் 2024-25 நடந்த சர்வேல தியானத்தின் போது மருந்துகளால் தூண்டப்படாத மாற்றப்பட்ட நிலைகள் இருப்பதாகவும் 45% அதுல மெடிடேஷன்லயே மாத்திரை மருந்து இல்லாத அளவுக்கு கியூர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்குது. தியானம் புறணித்தனிமான நியூரோ பிளாஸ்டிசிட்டி அண்ட் பிரைன் ஸ்ட்ரக்சர் பயோமெடிசன் ஜேர்னல் வந்து 2025 என்ன நிரூபணம் பண்ணியிருக்காங்கன்னா நிரூபிச்சிருக்காங்கன்னா, தியானம் வந்து புறணித்தடிமனை அதிகரிக்கிறது, அமிக்டாலா வினைத்திறனை குறைக்கிறது மற்றும் மூளை இழைப்பை மேம்படுத்துகிறது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. சயின்ஸ் நியூஸ் டுடே 2025
அது ஆய்வு கட்டுரையில தியானம் புறணியின் தடிமனை அதிகரிப்பதோடு மூளை பகுதிகளை மீண்டும் இணைக்குது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் வேவ் ஆஃப் மெடிசன் ரிசர்ச் சொல்றது எதிர்மறை அனுபவங்கள் மாற்றத்தக்க உளவியல் வளர்ச்சிக்கு அவசியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மெடிசன் இன்டியூஸ்ட் கான்சியஸ்னஸ் செக்ஷன் ஹார்வர்ட் மெடிசன் ரிசர்ச் ப்ரோக்ராம் 2025 ஆழ்ந்த தியானத்துடன் இணைக்கப்பட்ட விழிப்பு நிலை, உணர்வு நிலை, இடைநிறுத்தம் மற்றும் மீட்டமைப்பை தருகிறது அப்படிங்கிறது. இவ்வளவு ஆய்வு கட்டுரைகள் மூலமாக நம்ம தியானத்தின் பலன்களை நம்ம உணர முடிகிறது. நவீன காலத்தில் ஏற்பட்ட ஆராய்ச்சியானது தியானத்தில் பல நன்மைகள் இருப்பதாக நிரூபிச்சிருக்குது. உடல் நலத்துல எந்த அளவுக்கு தியானம் பயனை தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்மோன்கள் சார்ந்த குறைபாடுகளை இது நீக்குது. பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நீக்குது. கர்ப்பிணி பெண்கள் தியானம் செய்யறதுனால அந்த குழந்தையோட வளர்ச்சியும் உடல் நலமும் பாதிக்கப்படுவதோடு சுகப்பிரசவம் ஏற்படுறதுக்கு வழிவகுக்குது. மூளையினுடைய அமைப்பு, இணைப்பு எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டு புத்துணர்வோடு, சுறுசுறுப்போடு, தெளிவும் துணிவும் பெற்றவர்களாக வாழ முடியுது. தூக்கத்துல ஒரு நல்ல தரம் மேம்படுது. ரத்த அழுத்தம் குறையுது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது. நாள்பட்ட வலி கூட அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அறிவாற்றல் செயல்பாடு மேம்படுகிறது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். உடல் அளவுல நமக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படுது. மன அளவுலன்னு பார்க்கும் பொழுது நிறைய பயன்கள் நம்ம பெறுறோம். அகத்தவம் செய்யும் பொழுது நமக்கு மன அமைதி ஏற்படுவதோடு ஒரு தெளிவு, எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய திறமை, ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை போன்ற பண்புகள்லாம் நமக்குள் வர ஆரம்பிக்குது. மனதுக்கு ஒரு தெளிவு, துணிவு ஏற்படுது. உறுதி, நுட்பம், சக்தி எல்லாம் கூடுது. நுண்மான் நுழைப்புலன் திறன், ஏற்பு திறன், படைப்பு திறன், நிர்வாகத்திறன், முடிவெடுக்கும் திறன், செயல்திறன், உள்ளுணர்வு எல்லாமே மனநல பயன்களாக நமக்கு தியானத்துல அமையுது. இதுக்கும் மேலாக பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்ளும் பொழுதே நமக்கு முக்கால ஞானமும் கிடைக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கிறது. எல்லா ஹார்மோன்களுமே சிறப்பான முறையில இயங்குறதுனால மனதுக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம செயல்படும்போது உடலுக்கும் நன்மையை தரக்கூடிய அளவுக்கு பயன்கள் அமைகிறது தியானத்துல. உலக சமுதாயத்துக்கு இதனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தியானம் செய்ய 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 சுவாமிஜி சொல்றது தனிமனித அமைதியின் மூலமாக குடும்ப அமைதி, உலக அமைதி அப்படிங்கிறத கொண்டாந்துருக்கிறாரு. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தியானமானது சுய ஒழுக்கத்தையும், சுய பரிசோதனையும், சுய விமர்சனத்தையும், சுய கட்டுப்பாடையும் தரதுனால அறிவுக்கும் ஒரு தூண்டுதல தருது. அன்பு பரிமாற்றம், ஒற்றுமை, நல்ல நட்பு நலம் இந்த மாதிரி எல்லாம் தரதுனால ஒரு விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. உள்ளார்ந்த ஒழுக்க நெறி ஏற்பட்டு ஒற்றுமை ஏற்படுது. இந்த மாதிரி தியானத்தின் மூலமாக மன ஒழுக்கமும் சிந்தனையில் உயர்வும் அப்படி இருக்கிறதுனால இந்த தவம் செய்பவர்கள் உலகுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, ஒவ்வொருவரும் இந்த தவத்தை செய்யும் பொழுது உலகுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அவங்க கிட்ட இருக்கிற விலங்கின பண்புகள் நீங்குவதனால மனம் இதமாக இருக்க முடியுது. அவங்களுக்குள்ளார ஒரு கவலை, பயம், பதட்டம், வெறுப்பு, வஞ்சம், எதிர்மறை எண்ணம் எல்லாம் இல்லாம போகுது. அப்ப இது உலக சமுதாயத்துக்கு தியானம் மிக பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். உள்ளுணர்வா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவம் செய்ய செய்ய நமக்குள்ளார ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வருது, நீங்கி போயிருது. எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியுது. தேவையற்ற பயம் நீங்க ஆரம்பிக்குது. எதுலையுமே ஒரு விளைவறிந்த விழிப்பு நிலை, அயரா விழிப்பு நிலை ஏற்பட முடிகிறது. பயம், பதட்டம் இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இயற்கை மாற்றங்கள் ஆனாலும் சரி, செயற்கை மாற்றங்களா இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு நம்ம கொரோனா பீரியட்ல தவம் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அமைதியான மனநிலையில உட்கார்ந்து தவம் ஏற்றணும், மௌனம் ஏற்றணும். அப்ப நமக்கு உடலும் சீராக இருந்தது, மனமும் சீராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பார்க்க போனீங்கன்னா, மனம் அலைப்பாயாத அளவுக்கு கவனம் குவிக்கப்படுறதுக்கு இந்த உள்ளுணர்வு நம்ம அதிகமாகிறதுக்கு இந்த தவம் நமக்கு சிறப்பா அமையுது. தியானம் உணர்ச்சிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி மகிழ்ச்சியை அதிகரிக்குது. கடினமான சூழ்நிலை வந்தா கூட சீரான முறையில சிந்தனை திறனை கூட்டி முடிவெடுக்கக்கூடிய திறன் கூடுது அப்படின்னு சொல்லலாம். சுய விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தொடர்ச்சியா பயிற்சி செய்ய 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 எண்ணங்கள்லயும் ஒரு நல்ல எண்ணங்கள் உருவாகுது. ஆசை சீரமைக்கப்படுகிறது. எல்லா வித அருங்குணம் சீரமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். 5 பழிச்செயல்கள் வராத வழிக்கு நமக்கு எல்லா செயல்களுமே சீரமைக்கப்படுகிறது. கருணை, இரக்கம் போன்ற நேர்மறையான சமூக உணர்ச்சிகள் நமக்குள்ளார் வளர ஆரம்பிக்குது. மற்றவர்கள் பார்க்கக்கூடிய பார்வைகளும், நாம் பேசுகின்ற சொல்லும் செயலும் கூட மாற்றம் ஏற்படுது. அதிக திறனை வளர்த்துக் கொள்ள முடியுது தியானத்தால. தூக்கம் நல்லா மேம்பாடு அடையறதுக்கு இந்த தியானம் உதவியா இருக்குது. ரத்த அழுத்தம் குறைக்கப்படுகிறது. இதயம், ரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய அழுத்தங்களும் குறையுது. வலி இல்லாம நம்ம வாழ முடியுது.
அறிவியல் மற்றும் சமூகத்திற்கான தாக்கங்கள்னு பார்க்கும்போது, மனநல ஆரோக்கியத்திற்காக தவத்தினுடைய பங்குன்னு பார்க்கும்போது, நவீன உலகத்துல இன்னைக்கு ஓடிக்கிட்டு நேரமில்லாம இருக்கிறோம். இந்த மாயையில சிக்கிக் கொள்ளாம இருக்கிற அளவுக்கு நம்ம எண்ணம், சொல், செயல்கள்ல மேன்மை அடைய செய்ய முடியுது. உடல்நல ஆரோக்கியத்திற்குன்னு பார்க்கும்போது, நம்ம விழிப்பு நிலையில இயற்கையோடு ஒன்றி வாழ கத்துக்கிறோம். அதனால உச்சி முதல் பாதம் வரை ஒரு ஜீவகாந்த ஆற்றல் பாய்ந்து, அந்த தவ ஆற்றல் எல்லா உறுப்புகளையும், எல்லா சக்கரங்களையும் சீரான முறையில இயக்க வைக்குது. அப்ப மனமும் சரியான முறையில இயங்கறதுக்கு உதவியா இருக்கு. உலக சமுதாயத்திற்கு பங்குன்னு பார்க்கும்போது, தவத்தினால மனம் விரிவடையுது, பரந்த மனப்பான்மை ஏற்படுகிறது, ஒரு தொலைதூர பார்வை ஏற்படுகிறது, முக்கால நாணம் ஏற்படுகிறதுன்னு சொல்லலாம். உலக சமாதானத்திற்கான பங்குன்னு சொல்லும்பொழுது, சுவாமிஜி அவர்கள் வந்து உலக சமாதான திட்டங்கள் 14 திட்டங்கள் குடுத்திருக்கிறாரு. அது மிக விரைவில நடைபெறுவதற்கு எல்லாரும் தவம் செய்ய செய்ய இது வந்து உதவியாக இருக்கும். நம்ம செயல்பாட்டிற்கான அழைப்புங்கிற தலைப்பின் கீழ இந்த தவம் எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தா, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் இந்த தவத்த நம்ம கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா, அந்த மாணவ, மாணவியர்களுக்கு அந்த எதிர்ப்பால் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு, கவர்ச்சி இருக்குது பாருங்க. அது இல்லாம இயற்கை மாற்றத்த அவங்களால உணர்ந்துக்கப்படும்போது, கவனமான முறையில அவங்க படிப்புல கவனம் செலுத்தி, சிறப்பான முறையில அவங்களுடைய லட்சியத்தை அடையறதுக்கு இந்த தவம் மிக உதவியாக இருக்கும். தொழில் நிறுவனங்களுக்கு நாம இந்த கல்விய, இந்த தியானத்த கொண்டுட்டு போகும்போது, அவங்க இந்த மனவளக்கலை பயிற்சியினால உடல் நலமும், மனவளமும் பெற்று ஆரோக்கியத்தோடு அமைதியான மகிழ்வாக வாழ்றதுக்கான ஒரு வழி இருக்கும். பரபரப்பு இல்லாம, பயம், பதட்டம் இல்லாம வாழ முடியும். மனவளக்கலைய மருத்துவமனைகளுக்கு கொண்டுட்டு போகும்போது, நோய பத்திய பயம் நீங்கிரும் அவங்களுக்கு. அந்த நோயாளிகளுக்கு. தவத்தினால அனைவருமே ஒன்றே என்ற நிலை உணர முடிஞ்சு, அனைத்து நாடுகளிலும் உள்ள அனைத்து நிலை தலைவர்களும், மக்களும் எல்லா விதமான பிரிவினைகளையும் நீங்கி ஒற்றுமையா வாழறதுக்கு இந்த பகை, இந்த சண்டை இல்லாம, சச்சரவு இல்லாம வாழ்றதுக்கு ஒரு வழியாக இருக்கும். டிசம்பர் 21ஆம் தேதி அன்று ஐக்கிய நாட்டு சபையானது மில்லியன் கணக்கான மக்களை 15 நிமிடம் ஒன்றாக பயிற்சி செய்ய அழைக்கும் உலகளாவிய ஒருங்கிணைந்த தியானத்தை ஏற்படுத்தினாங்க. பூமி வந்து கண்காணிப்பு முகமைகளுடன் இணைந்து கிரக அளவீடுகளில் உலகளாவிய ஒருங்கிணைந்த தியானத்தின் சாத்தியமான தாக்கத்தை ஆராய்தல், தியான பயிற்சிகளை கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் பொது சமூக கொள்கைகளில் இணைக்க பல துறை ஒத்துழைப்புகளை நாம நாடணும். ஆன்மீக மரபுகள், அறிவியல் மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை ஒன்றிணைப்பதன் மூலம் தியானத்தை ஒரு நடைமுறையாகவும், சமகால தீர்வாகவும் நிலைநிறுத்த முடியும். வேகமாக மாறி வருகின்ற உலகிற்கு மீள்தன்மை, நாணம் மற்றும் நல்வாழ்வை வளர்ப்பது இந்த தியானத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்து அழைப்பு கொடுக்கிறோம். இந்த முடிவுரைன்னு பார்க்கும் பொழுது, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 9 வகையான தவங்களை கொடுத்திருக்காங்க. அது உள்வாக்கி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் வளப்படுத்துவதோடு, சமூகத்தோடு வாழ்வை வந்து நம்ம சிறப்பா வாழ்றதுக்கு உயர்த்துது. ஆரோக்கியம், அமைதி, ஒற்றுமை, பகுத்தறிவு, நியாயம், சகோதரத்துவம் போன்ற சமூக பண்புகள் தவத்தின் மூலமாக மலர்கின்றன. எனவே தவம் என்பது தனிநபரின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும், சமூகத்தின் ஒழுங்கான முன்னேற்றத்திற்கும் அடிப்படை பயிற்சியாக அமைகிறது. அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தவங்களை தினமும் நம்ம செஞ்சுட்டு வரும் பொழுது மனதிற்கு ஒரு நுட்பம், வலிமை ஏற்படும். தவம் செய்ய செய்ய மன அலைச்சூழல் குறையறனால தனி மனிதனுடைய மனதுல ஒரு அமைதி நிலைவு ஏற்படுவதோட, இறைநிலையின் பிம்பம் நாம் என்பது தன்னிலை விளக்கம் கிடைக்கப்பெறுது. அதனால எல்லா உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் காட்டி, இரண்டொழுக்க பண்பாடை நம் வாழ்வில் கடைபிடித்து சிறப்பாக வாழ இந்த தவங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது. உலக நாடுகள்ல பல வகையான தவங்கள் மக்கள் செய்தா கூட, நம்ம வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிற அனைத்து வகையான தவங்களையும் பாமர மக்கள் முதல் அனைத்து நிலை மக்களுக்கும் எளிய முறையில கற்றுக் கொடுக்கறதுனால, அவங்க சுலபமான முறையில குறுகிய காலத்தில செயலுக்கு கொண்டு வர முடியுது. மேலும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள அனைத்து நிலை தவங்களுமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக நோயற்ற உடல், மன அமைதி, ஆற்றல் பெற்று, குடும்ப அமைதி பெற்று, நிறைவோடு ஆனந்தமாக வாழ வழிவகுக்கிறது. இது அனைத்து நாடுகளிலும் உள்ள தலைமுறையினருக்கு இதை கொண்டு செயலுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நாங்க இங்க தெரிவிச்சுக்கிறோம். உலக சமுதாய சேவா சங்கம் இந்த ஆய்வு கட்டுரையை பார்த்து ஒரு சிறப்பான முறையில தவத்தின் மூலமாக உலக மக்களுக்கு கொண்டு செல்ல வழிவகுக்க எங்களால் முடிந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடங்கய்யா. இப்ப அவங்க மீதி 2 பத்தி படிக்க வச்சுட்டு நீங்க கருத்து கூறுறீங்களா, இல்ல ஒவ்வொருத்தருக்கும் கருத்து கூறுறீங்களா ஐயா? நிறைய குறைங்களா சொல்றீங்களா ஐயா? அவங்களையும் படிக்க வச்சிருங்க, ஃபைனலா சொல்லிடலாம். சரிங்க. சரி. அம்மா வித்யாம்மா, வித்யாம்மா, வித்யாலட்சுமி அம்மா,
வாழ்க வளமுடன். வித்யாலட்சுமி. வித்யாலட்சுமி மைக் ஓபன் பண்ணாத இருக்காங்க. வித்யாலட்சுமி அம்மா. இருங்க ஓபன் கொடுக்கலாம். கொடுங்கயா. இப்போ ஓபன் பண்ண சொல்லுங்க. வித்யாலட்சுமி அம்மா ஓபன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் ஓபன் ஆகுமா? சரிங்கம்மா. அம்மா வித்யாலட்சுமி அம்மா அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே இது பண்ணிட்டு வாங்க. சொந்தமா எதுவும் வேண்டாம். வாழ்க வளமுடன். டைமிங் பாத்துங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குரு அருளும் சூட்சமமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவீர்களாக. வாழ்க வளமுடன். நமக்கு வேதாத்ரி மகரிஷி அருளிய தவங்கள் மற்றும் வாழ்வியல் தாக்கங்களை பற்றி எங்க குழுவினரோடு சேர்ந்து ஒரு சிறு குறிப்பு இன்னைக்கு கொடுத்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது நம்மளுடைய குண்டலினி யோகம். அதாவது சித்தர்கள் ஆரம்ப காலகட்டத்துல குண்டலினா உயிர் மீது மனம் வைத்து தவம் செய்யும் முறையை குண்டலினி என்று சொன்னாங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிய முறையில பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல நமக்கு எளிய முறை குண்டலினி பயிற்சி கொடுத்திருக்காங்க. அதுல உள்ள பொருளடக்கத்தை தான் நாங்க குழுவுல ஒவ்வொருத்தங்களும் ஆராய்ச்சி செஞ்சு தனித்தனி கட்டுரையா சமர்ப்பிக்க இருக்கோம். அதனை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எளிய முறை குண்டலினி யோகம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய 9 தவங்கள், அறிவியல் விளக்கம், தவத்தின் பயன்கள், உள்ளுணர்வு விளக்கம், சமுதாய தாக்கங்கள் மற்றும் செயல்பாட்டிற்கான அழைப்பு. முன்னுரை. நம்மளுடைய ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ஒன்றிணைந்து மனித வாழ்வை உயர்த்தும் வழியை காட்டியவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர் வாழ்க்கை முழுவதும் மனித குல நலவாழ்வுக்காக தவம் என்னும் ஆற்றல் மிக்க உளப்பயிற்சியை எளிமையாகவும் அறிவியல் பூர்வமாகவும் விளக்கினார். தவம் என்பது தனிநபர் மட்டுமல்ல, சமுதாயத்தின் நலத்திற்கும் அடிப்படை கருவியாகும். அருட்தந்தை அவர்கள் தவங்களையும் அவற்றின் அறிவியல் பூர்வமான நன்மைகளையும் உலகிற்கு தத்துவ ரீதியாகவும் நவீன விஞ்ஞானத்தில் நடத்தப்படும் ஆராய்ச்சிகளையும் பகுப்பாய்வு செய்து ஒருங்கிணைந்து உலக சமுதாய சேவா சங்கம் சார்பாக உலக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதே இந்த கட்டுரையின் எங்கள் குழுவின் நோக்கமாக அமைந்துள்ளது. இதில் நம்ம இப்ப பார்க்க போறது வேதாத்ரி அருளிய 9 வகை தவங்கள். ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரகம், 9 மையம், நித்யானந்தம், இறைநிலை தவம். இப்ப நாங்க செஞ்சிருக்கிற ஒரு சார்ட் என்னன்னா எங்களுடைய விளக்கம், செய்முறை, பயன்களை பொதுவா எழுதியிருப்போம். அதுல செய்முறை நார்மலா எல்லா தவங்களுக்கும் உண்டு. ஒரு சில தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சில வேறுபாடுகள் இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆகினை தவம். ஆகினை தவம்ங்கிறது நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து உயிரை எழுப்பி புருவ மத்திக்கு கொண்டு உயிரை உணர்த்துவது. இது இங்க மனம் உயிரை கவனிக்கிறது. இது போன்று அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தான் வேதாத்ரி அவர்கள் நமக்கு விளக்கமோ செய்முறை அந்த தவம் செய்த அந்த பர்டிகுலர் தவம் செஞ்சா என்ன பலன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த புருவ மத்தியில இந்த ஆகினை கொண்டு வர்றதுனால நம்மளுடைய பயன்கள் என்னெல்லாம் அப்படின்னா, நம்மளுடைய ஆல்பா நிலை 8ல இருந்து 13க்கு வருது. அதனால நமக்கு என்னன்னா பிட்யூட்டரி சுரபி நன்கு சுரக்கிறதுனால நம்மளுடைய உடல் இயக்கங்கள்லாம் கண்ட்ரோல்ல கொண்டு வரும். மற்றும் நம்மளுடைய மையத்தில் அந்த மிச்ச 5 மையத்துல ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சாந்தி தவம். இந்த சாந்தி தவம்ங்கிறது மேலே புருவமத்திற்கு சென்ற உயிர் மையத்தை மீண்டும் மூலாதாரத்திற்கே கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் இருந்த மூலாதாரம் மயக்க நிலையில இருந்தது. இப்ப நம்மளுடைய விழிப்பு நிலையில செய்யும் போது இதனுடைய ஆற்றல் நமக்கு பூமி சம்பந்தமா இருக்கிறதுனால நம் மனம் முழுவதும் அமைதி நிலையிலேயே இருக்கும். கோபம், பேராசை, இந்த 6 தீய குணங்களும் குறையும். சமத்துவ பார்வை உருவாகும். இது மூலியமா நம்மளுடைய விளக்கம் என்னன்னா, இதுக்கு இறங்குபடி தவம் என்னும் இன்னொரு பெயர் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது துரிய தவம். இந்த துரிய தவம் என்பது மனமானது இந்த மூல நிலையான உயிரையே நிக்கிறது. உயிராகவே நின்று நம்ம இங்க தவம் செய்யறோம். இது நம்மளுடைய கேட்வே ஆஃப் பாம்பே எப்படி கேட்வே ஆஃப் இந்தியாவோ அந்த மாதிரி நிறைநிலையின் நுழைவாயில்னே சொல்லுவோம். இது மூலியமா இந்த தவம் என்னன்னா ஆகினையும் கனெக்ட் ஆகுது. அதாவது பீனியல், பிட்யூட்டரி, அதாவது மன இயக்கம், உடல் இயக்கம் ரெண்டுத்தையுமே நமக்கு சரி செய்யறதுனால நம்ம இந்த தவம் செஞ்சுட்டு நம்ம என்ன வாழ்த்து சொன்னாலும் உடனே பலிக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் அடுத்தவங்களுக்கு பிரதிபலிக்கும். முக்கியமா இதுல என்னன்னா நம்மளுடைய பிராரப்த கர்மா தன்வினை முதல்ல அது விடுவிக்கிறது. அப்புறம் உடல் களங்கம், உள்ள களங்கம், அத மன இயக்கமும் உடல் இயக்கமும் சரியானாலே அதுல தூய்மை அடையிறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது
பஞ்சேந்திரிய தவம். இது வந்து பஞ்சேந்திரிய தவம் என்பது என்னன்னா நமது 5 புலன்கள், அதாவது என்னது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து மெய், வாய், மூக்கு, கண், காது, 5 புலன்கள் மூலமாக நம்மளுடைய ஜீவகாந்தம் வெளியில போயிட்டே இருக்கு. அதன் மூலியமா இன்ப துன்பம் நுழையிறோம். அதை வந்து கட்டுக்குள் வச்சு மனதை அமைதிப்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த யோக முறை இந்த பஞ்சேந்திரிய தவம். இந்த பஞ்சேந்திரிய தவத்தினால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய புலன்கள் வந்து மயக்க நிலையிலிருந்து நீங்கி விழிப்பு நிலைக்கு வருது. அப்புறம் நம்மளுடைய எல்லா ஆற்றலும் வந்து கன்ஃபார்மா நம்ம வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. மன ஆற்றலோட நம்ம எல்லாமே செய்ய முடியுது. மன அமைதி, முக்கியமா சகிப்புத்தன்மை வருது. எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஆற்றல் இந்த பஞ்சேந்திரிய தவம் மூலியமா வருது. நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய தவம் வந்து என்னன்னா துரியாதீத தவம். உடலில் இருந்து வெளியே வந்த உயிர் பிரபஞ்சம் வரை விரிந்து, அப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கு மேல உள்ள சுத்தவெளியோட நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்க இருந்து கலக்கக்கூடிய இறைநிலையோடு கலக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த துரியாதீத தவம். இந்த துரியாதீத தவம்ங்கிறது என்னன்னா நம்ம இதுக்கெல்லாம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வரும். அது என்னன்னா நம்ம ஆகினை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். துரியம், துவாதசாங்கம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைமிங் நாங்க போட்டு இந்த சார்ட்ல நம்ம வேதாத்ரி அவர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த பேரியக்க மண்டலம், சுத்தவெளி, மறுபடியும் திரும்ப நம்ம அங்க சுத்தவெளியில ஒரு 5 நிமிடம் இருந்துட்டு அதுக்கடுத்து பேரியக்க மண்டலம், சூரியன், சந்திரன், துவாதசாங்கம், துரியம்னு மறுபடியும் வரும். அதுக்கப்புறம் தான் சங்கல்பம் சொல்றோம். இது வந்து என்னன்னா சஞ்சித கர்மால இருந்து நம்மளை வந்து விடுவிக்கிறது. முக்கால ஞானம் முக்கியமா வருது. அதே மாதிரி நுண்மான் நுழைப்புலன், நேற்று நடந்ததை வச்சு இன்னைக்கு நாளைக்கு செய்ய போறது, பிளஸ் விளைவறிந்த விழிப்பு நிலையில இந்த துரியாதீத தவம் செய்யும் போது நமக்கு நிலை ஏற்படுகிறது. பஞ்சபூத நவகிரக தவம் அடுத்தது. நம்மளுடைய உடலே வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. அதனால அந்த பஞ்சபூதம் பிளஸ் கோள்கள், முக்கியமா கோள்கள் தான் நம்மளுடைய ஒவ்வொரு இதுவும் அலை இயக்கமா நம்ம மனதை வந்து அதோட நம்ம சேர்த்து செய்வோம். சோ நம்மளுடைய ஜீவகாந்தத்தை வந்து அந்த காந்த அலைக்கலைகளோட நம்ம இறக்கம் செஞ்சு இந்த தவம் செய்யறோம். இது வந்து இயல்பூக்க நியதி. அதாவது வேதாத்துல என்ன சொல்றோம், எதை பார்த்தா நம்ம அதுவா மாறுகிறோம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இயல்பூக்க நியதி என்ற முறையில் இந்த தவம் மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த தவத்து மூலியமா நமக்கு என்ன நடக்குதுன்னா உடலுக்கும் உயிருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் கிடைக்கிறது. எந்த பொருளோடும் நமக்கு இணைந்து ஒரு பயன் பெற முடிகிறது. எதுனாலும் நம்மளால எல்லாத்தோடையுமே நம்மளால வெல் டெவலப்டா கொண்டு போக முடியும். அடுத்த தவம் நம்ம பார்க்க போறது வந்து 9 மைய தவம். 9 மையம்ங்கிறது 7 வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கு, நாளமில்லா சுரபிகள். 2 வந்து பிரபஞ்ச சுத்தவெளியோடு இருக்கு. உயிர் சக்தியை நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த ஒவ்வொரு நாளமில்லா சுரபிகளையும் மனதை வைத்து விரித்து தவம் ஏற்றுகிறோம். சோ இதுல வந்து மெயினா என்னன்னா பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து நுண்ணறிவு, சகிப்புத்தன்மை. நம்ம உணவு கம்மியா சாப்பிட்டாலும் உடல்ல இருக்கிற சக்தி வந்து குறையாம இருக்கு. சக்கரங்களின் இயக்க நிலை சமநிலையில இருக்கிறதுனால நம்மளுடைய உடல், மனம், ஆவி அப்படிங்கிற மாதிரி ஒருங்கிணைப்பு ஆற்றல், சுழற்சி பரிசுத்தமாகுது. எல்லாமே இதாகுது. அடுத்தது நித்யானந்த தவம். இந்த நித்யானந்த தவம்ங்கிறது என்னன்னா என்றுமே ஆனந்தமா இருக்கக்கூடிய ஆற்றல், உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றலை நன்கு பரவ செய்வது நித்யானந்த தவம். இந்த தவத்துல வந்து என்னன்னா நம்ம சூட்ச்ம சரீரத்தை உடல் அளவு விரிந்து, நம்மளுடைய உள்ள இருக்கிற சூட்ச்ம சரீரத்தை உடல் அளவு விரித்து தவம் ஏற்றும் போது ஒவ்வொரு செல்களும் சரியாகுது. அந்த ஒவ்வொரு செல்லும் சரியாகும் போது என்ன ஆகுதுன்னா எல்லாமே நமக்கு புத்துணர்ச்சி ஆகுது. எப்படி நம்ம குற்றாலத்துல குளிச்சா மேல இருந்து தண்ணி எல்லா பக்கமும் பரவுதோ அந்த மாதிரி நம்மளுடைய மூலாதாரத்துல மூச்சை இழுத்துட்டு அப்படியே துரியம் வந்து துரியத்துல இருந்து அப்படியே கொண்டு வரும்போது உடல் முழுக்க எல்லாம் பரவுது. இதுல முக்கியமா நம்ம என்ன செய்யறோம்னா உடல்ல வந்து இப்ப மன அழுத்தம் குறைந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுது. போஸ்ட் அரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், PTSD, அப்புறம் இந்த ஆங்ஸைட்டிங்கிறது, எதுக்குனாலும் பயந்துக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப இதா அன்ஈஸியா ஃபீல் பண்றது எல்லாமே இந்த தவத்தினால முக்கியமா சரியாகுது. சோ அடுத்தது லாஸ்டா பார்க்க போறது இறைநிலை தவம். இந்த இறைநிலை தவம்ங்கிறது இறைநிலையில இருந்து தான் நம்ம வந்தோம். அந்த வந்த மனிதன் அதோட வரலாற்றை தெரிஞ்சோம்னா நாமும் அதுவும் ஒண்ணுதான், எல்லாமே அணுவின் கூட்டு பக்குவம். நீ வேதாத்ரி சொன்ன மாதிரி அந்த அணுவோட இதுல இருந்துதான் நம்ம வந்தோங்கிற இதை வந்து இந்த இறைநிலை தவத்துல நம்ம கொண்டு வரோம். நான்கிறது மறந்து நாம், அந்த நாம்னாதான் அந்த வாய் உதட்டு கூட ஒட்டுது. சோ அந்த மாதிரி இதுல பார்க்கும்போது ரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு குறையுது. நெக்ஸ்ட் மெட்டபாலிசம் மேம்பாடு கரெக்டா நடக்குது. நெக்ஸ்ட் பிரெயின் டிரைவ்டு நியூரோ டிராபிக் ஃபேக்டர்,
அப்படிங்கிறது வந்து நமக்கு அளவை உயர்த்தி புதிய நரம்பு செல்கள்லாம் வந்து சிதைவு தடுக்குது. அப்புறம் வந்து நினைவாற்றல் முக்கியமா இருக்கு. இதெல்லாம் வந்து இப்பவே ஒரு 50 இயர்ஸ்ல இருந்தே நமக்கு நினைவாற்றல் கம்மியாகுது, அது எல்லாமே சரியாகுது. கற்றல் திறன் உணர்ச்சி நிலையில இருந்து மாறி எல்லாமே வந்து உணர்வு பூர்வமான நிலைக்கு கொண்டு போக இந்த தவங்கள்லாம் ஏற்படுது. இப்ப நாங்க எங்க குழுல நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா, ஒவ்வொரு சக்ராஸ் பத்தியும் ஒவ்வொருத்தவங்களும், இப்ப நாங்க 10 பேர் இருக்கோம்னா 10 பேரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு சக்ராஸ்ல வந்து நாங்க எல்லாமே கட்டுரை, அது வந்து வேதாத்ரி முதல்ல என்ன சொன்னாரு, வேதாத்ரி சொன்னது மூலியமா அறிவியல் என்ன சொல்லுது, வேதாத்ரி சொன்னதுக்கும் அறிவியலுக்கும் உள்ள உடன்பாடு, அது அப்புறம் இன்றைய நவீன யுகத்துக்கு இந்த வேதாத்ரியம் வந்து எப்படி அறிவியல் மூலியமா கொண்டு போலாங்கிறத ஒரு கட்டுரைகள் நாங்க தயாரிச்சுட்டு இருக்கோம். அது வந்து நாங்க நெக்ஸ்ட் வீக் நாங்க சப்மிட் பண்ணிடுறோம். சோ அதுலதான் இந்த ஒவ்வொருத்தங்க மூலாதார சக்ரா, சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதா, விஷுப்தி, ஆக்னா, சஹசிரதாரான்னு இந்த 7 மையங்களை கொண்டு போய் எல்லா சக்ராஸ் பத்தியும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்ப அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து என்னன்னா, நம்ம என்னதான் வேதாத்ரி அவர்கள் வந்து சொன்னதை வந்து நம்ம மக்கள் சொன்னாலும் எல்லாருமே இப்ப எல்லாத்துக்கும் என்ன கேட்கறாங்கன்னா, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ வேதாத்ரி அவர்கள் அந்த காலத்திலேயே ஆரம்பத்துல இருந்து அவர் எல்லாமே வந்து அறிவியல் பூர்வமாகத்தான் நமக்கு நிரூபிச்சுட்டு வராரு. அது அறிவியல் உலகமும் இப்பதான் அது ஆமாங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. சோ அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியில 1, 2 இப்ப பார்க்க போறோம். தியானம்ங்கிறது என்னன்னா, நினைவாற்றல் மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு தொடர்புடைய ஆழமான மூளைப்பகுதி மாற்றங்களை தூண்டுகிறது. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆய்வு என்ன சொல்றாங்க, 2024ல சுவாதிஷ்டான சக்கரம் வந்து என்ன செய்யுதுன்னா, மனித வாழ்வு, சுய வளர்ச்சி, உணர்ச்சி நிலை, இது எல்லா சூழ்நிலையும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, HPP அப்படின்னு, ஹைப்போதாலமிக் பிட்யூட்டரி தைராய்டு ஆக்சிஸ் அப்படிங்கிறவங்க தியானம் தைராய்டு ஹார்மோன்களின் சுரபியை சமநிலைப்படுத்துது. அப்ப இதை சமநிலையப்படுத்தும் போதே நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையுது, நமக்கு பிபி எல்லாமே நார்மலுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து 2003ல வந்து டேவிட்சன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோர்டிசோல் என்ற அளவு வந்து குறைவா செய்யுது. தியானம் செய்யறவங்களோட செய்யாதவங்களோட அளவு குறையும் போது என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரெஸ், இப்ப எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் மெயினா பேசுறோம். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது எப்ப இந்த தியானம் செய்யும் போது. நெக்ஸ்ட் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் வந்து தியானத்தை வந்து மன அழுத்தத்தை தூண்டும் ஹார்மோன்களை குறைக்குதுங்கிறத கன்ஃபார்மா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மூளை அலைகள் மூலம் நேரடி அல்லது தூண்டல் மூலியமா தியானம் வந்து என்னன்னா டெல்டா மற்றும் பீட்டா அலைகளை உருவாக்குகிறது. அப்ப இது வந்து என்னன்னா குரோத் ஹார்மோன் சுரபியை தூண்டுகிறது. அப்ப குரோத் ஹார்மோன் சுரபி தூண்டினாலே என்ன ஆகும்னா, உடல் தன்னைத்தானே வந்து சரி செஞ்சுக்கும். என்ன உடம்புல என்ன பிரச்சனைனாலும் அதுவா வந்து சரி செஞ்சுக்கும். அடுத்தது HPA ஹைப்போதாலமிக் பிட்யூட்டரி அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து என்னன்னாக்கா, தியானம் கார்டிசல் என்ற மன அழுத்த ஹார்மோன்கள் அளவை குறிக்குது. இது வந்து என்னன்னா அட்ரினோ கார்டிகோ டிராபிக் ஹார்மோன் என்ற சுரபியை கட்டுப்படுத்துறது மூலியமா அட்ரினல் சுரபியை தூண்ட வைக்குது. அடுத்ததா நம்ம இன்னும் 2-3 எவிடன்ஸ் பாக்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா, மவுண்ட் சினாய் ஸ்டடி. இந்த 2025ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தியானம் மூளையில் உள்ள ஆழமான பகுதிகளில் அமில்கட்டா மற்றும் ஹைப்போ கேம்பஸ் செயல்பாட்டை மாற்றுகிறது. அப்ப இது என்ன யூஸ் ஆகுதுன்னா, இந்த எமோஷனல் ரெகுலேஷனும் மெமரியும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப மெமரி இன்க்ரீஸ் ஆகி நம்ம எமோஷனலா நார்மலா இருந்தாலே நம்மளுடைய போக்கஸ் எதுல இருக்கோ அது எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். அடுத்து MIT மற்றும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீண்ட காலமா நம்ம தியானம் பண்றவங்க என்ன ஆகுதுன்னாக்கா, அவங்களுடைய நெட்வொர்க், அவங்களுடைய அமல்கமேட்டா எல்லாருமே சொல்றது முக்காவாசி என்னன்னா, அவங்களுடைய உணர்ச்சி நிலை நடுநிலையா இருக்கும், இந்த வலி உணர்தல் ஆகியவற்றை வந்து காட்டுகின்றனர். அப்ப அந்த வலி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீண்ட நாள் இருந்த வலி குறையுது. அதுக்கடுத்து வந்து என்னன்னா அறிவாற்றல் வந்து நல்லாவே வேலை செய்யுது. அடுத்தது நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பாத் அண்ட் சவுத் ஆம்ப்டன்ங்கிறவங்க 2024ல ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த மொபைல் செயலி அப்படிங்கிற மொபைல் ஆப் 10 மினிட்ஸ் அவங்க கொடுத்ததுக்கே என்ன ஆயிருக்குன்னா, டிப்ரெஷன் 19% குறைஞ்சிருக்கு, ஆங்ஸைட்டி 12% குறைஞ்சிருக்கு, ஸ்லீப் குவாலிட்டி, தூக்கத்தோட தாக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹெல்த்தி ஹேபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம கூட என்ன செய்யலாம்னா, ஸ்கை யோகா மூலியமா இந்த மொபைல் ஆப்ல நம்ம கொண்டு வந்தா இதை வந்து இன்னும் பாமர மக்கள், ஏன்னா இப்ப எல்லாருமே ஆப் இல்லாம யாருமே இல்லை, மொபைல் இல்லாம யாருமே கிடையாது, அது வந்து இன்னும் எல்லாத்துக்குமே கொண்டு சேர்க்குங்கிறது எங்க குழுவோட ஒரு சிறு ஆலோசனை. அடுத்தது வந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா,
தியானம் வந்து மனநிலையை மாற்றி அமைக்கும். நம்ம ரொம்ப டல்லா இருந்தா கூட அதை வந்து நார்மலுக்கு கொண்டு வரும். எந்த ஒரு வெளிப்புற சூழ்நிலையில என்ன நடந்தாலும் நம் மனம் வந்து அமைதி நிலையிலேயே இருக்கும். அடுத்தது டிஜிட்டல் மெடிடேஷன் மற்றும் ஆப் கேம்பிரிட்ஜ் மெலான் யூனிவர்சிட்டி 2025ல கொடுத்த ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, மன அழுத்தம் குறையும் போது தூக்கம் மற்றும் மரபணு வெளிப்பாடு மாற்றங்கள். அப்ப என்னன்னா, தூக்கம் வந்து நல்லா மாறுது. மரபணுல வெளிமாற்ற மாற்றங்கள்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு கெட்ட ஒரு செயல்கள் மரபணுல இருந்தா கூட இந்த தவம் மூலியமா அவங்க என்ன ஆகுதுன்னா மனம் விரியுது. அப்ப மனம் விரியும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அன்பும் கருணையும் மேலோங்குது. அப்ப அந்த கெட்ட குவாலிட்டிஸ் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ பயோமெடிசின் ஜேர்னல். இது வந்து என்னன்னா மனநிறைவு கிடைக்குது. எது இருந்தாலும் ஓகே, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், லிவ் இன் த பிரசன்ட்ங்கிற மாதிரி அந்த மன நிறைவு உணர்ச்சி, கட்டுப்பாடு, மூளை இணைப்பு மற்றும் மன அழுத்த எதிர்ப்பு ஆகியவற்றை இந்த சம்மரியில அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. MBSR மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் மூலியமா. அடுத்து ஃபைலி வாய்ஸ் ஸ்டடி 2025ல என்ன சொன்னாங்கன்னா, தொடர்ந்து தியானம் செய்யறவங்க ஆரோக்கியமான பழக்கங்களை கொண்டு வராங்க. அப்புறம் வந்து என்னன்னா அவங்க அதை வந்து கன்ஃபார்மா கண்டினியூ பண்றாங்க. இப்ப நம்ம வேதாத்ரியே என்ன சொல்றாருன்னா, இந்த நம்ம தியானத்தை டெய்லி செய்யும் போது அது ஒரு பண்பாடாவே மாறும் அப்படிங்கிறத இந்த ஃபிலி வாய்ஸ் ஸ்டடி வந்து அவங்க வந்து அதை நிரூபிச்சிருக்காங்க. நியூரோ சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் 2025ல என்ன சொல்றாங்கன்னா, மெடிடேஷன் வந்து நியூரல் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்ன, நம்ம மூளை சம்பந்தமான எல்லா காம்ப்ளெக்சிட்டியும் இந்த பிராக்டிஸ், எது ஒண்ணுமே பிராக்டிஸ் தான், பிராக்டிஸ் மூலியமா செயல்படுத்த முடியும், எல்லாமே சீராக்க முடியும் அப்படிங்கறத நியூரோ சயின்ஸ்னாலே நம்மளுடைய நரம்பியல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்திக்கு வரும் அப்படின்னு. அடுத்தது அட்வான்ஸ்டு மெடிடேஷன் அண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீண்ட கால தியானம் செய்யறவங்க உணர்ச்சி நடுநிலை, அப்புறம் வந்து இந்த பச்சாதாபம் இல்லாம எது ஒண்ணுமே விழிப்பு நிலையில ஸ்ட்ராங்கா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஸ்ட்ராங்கா எடுக்கிற மாதிரி, அதே சமயத்துல விளைவறிந்த விழிப்பு நிலையில செயல்பட முடியுது அப்படின்னு. அடுத்தது ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இந்த ஹார்வர்ட் அண்ட் மாஸ் ஜெனரல் 24-25ல வந்து மருந்துகளால் தூண்டப்படாத மாற்றத்தை, அதாவது மருந்து கொடுத்து தூண்டப்படாத மாற்ற நிலைகளை 45 பேர்கள் வந்து இந்த தியானத்தின் மூலம் அவங்களுக்கு சரி செஞ்சிருக்காங்க. இப்ப தூக்க மாத்திரை போட்டு செய்யாதது கூட நம்ம வேதாத்ரியே சொல்லியிருக்காரு, சாந்தி தவம் செஞ்சாலே நம்ம மனவியாதி உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலே குறைஞ்சு போயிடும் அப்படிங்கறது அவரே சொல்லியிருக்காரு. சோ இது எல்லாமே நம்ம வந்து சொல்றோம், அது நம்ம அறிவியல் விஞ்ஞானம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நம்ம வேதாத்ரி சொன்னது ஆமான்னு சொல்ற லெவலுக்கு வந்திருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அண்ட் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ல வந்து தியானம் வந்து புரணி தடிமானத்தை அதிகரிக்கிறதுங்கும் போது அப்ப என்னன்னா எக்ஸ்ட்ராவா நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து மூளை இணைப்பை செய்யும் போது எந்த ஒரு நமக்கு சீக்கிரமாவே நமக்கு வந்து வயசாகாது, ஞாபக மறதி இருக்காது, எது ஒண்ணுமே மறந்து போகாது. இது எல்லாமே இதுல வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி, அதாவது நியூரோனால நர்வ் சம்பந்தப்பட்டது, பிரெயின் சம்பந்தப்பட்ட, ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த பிரெயின் சம்பந்தப்பட்ட டேமேஜ் தான் அதிகமா அஃபெக்ட் ஆகுது. அது எல்லாமே இந்த தியானம் மூலியமா சரி பண்ண முடியும். அடுத்து தியானம் வந்து சயின்ஸ் நியூஸ் டுடேங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கார்டெக்ஸ் அப்படிங்கிற வந்து தடிமானம் எக்ஸ்ட்ராவா இருக்கும்போது மூளை பகுதிகளை மீண்டும் இணைக்குது. கட்டான இது வந்து இதாகும் போது அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இந்த ரீவைன்ஸ் பிரெயின் ரீஜன்ல இதாகும் போது அந்த டிஃபால்ட்டா இல்லாதது கூட அவங்களுக்கு எல்லாமே இந்த மூளை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகுது. தேர்ட் வேவ் ஆஃப் மெடிடேஷன் ரிசர்ச் ஸ்பிரிஞ்சர் அப்படிங்கிறவங்க எதிர்வரை அனுபவங்கள் மாற்றத்தக்க உளவியல் வளர்ச்சிக்கு அவசியமாக இருக்கலாம். அப்ப என்னன்னா நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா அவங்களுக்கு இருந்ததுன்னா இதோட அவங்க என்ன செய்யறாங்கன்னா சைக்காலஜிக்கலும் அவங்க வந்து என்ன சொல்லணும், மனோசக்தியும் சேர்த்து இந்த மெடிடேஷன் கொடுக்கும்போது எல்லா இடத்துலயுமே அந்த வியாதாத்ரி சொன்ன மாதிரி மனவியாதி உள்ளவங்க கூட எல்லாம் சரியாகக்கூடிய ஆற்றல் இந்த தியானத்துக்கு உண்டு. அடுத்தது மெடிடேஷன் இன்டியூஸ்ட் கான்சியஸ்னஸ் செசேஷன் அப்படிங்கிறவங்க ஆழ்ந்த தியானத்துடன் இணைக்கப்பட்ட விழிப்பு நிலை இருக்கும்போது அந்த இடைநிறுத்தம் மற்றும் மீட்டமைப்பு வந்து எல்லாமே சரியாகுது. எப்பவுமே விழிப்பு நிலையில இருக்கும்போது அவங்க வந்து என்னன்னாக்கா அவங்க கான்சியஸ்னஸ் எப்பவுமே டீப் மெடிடேட்டிவ்ல இருப்பாங்க. வெளியில பேசிக்கிட்டே இருந்தாலும் அவங்க மைண்ட் வந்து எங்க இருக்கும்னா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே மெடிடேஷன்லயே இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சு நாங்களும் இந்த ஆராய்ச்சியில நாங்க கொண்டு வர எல்லா இதுலயும் ஒவ்வொரு
நாங்க நாளமில்லா சுரபிகள்லாம் செக் பண்ணிட்டு வரோம். அதுல இது எல்லாமே நாங்க வந்து பிரீஃபா உங்களுக்கு சப்மிட் பண்றோம். அடுத்தது இது சார்ந்த உடல்நல பயன்கள். நார்மலாவே உடல்நல பயன்கள்னா என்னன்னா, நார்மலா என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஹார்மோன் சார்ந்த குறைபாடு நீங்குது. பெண்கள்னாலே கர்ப்பப்பை, மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவங்கிறத இப்ப கேள்விக்குறியா இருக்கு, அது எல்லாமே சரியாகுது. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி மூளைகள்ல உள்ள செல்கள் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாமே நார்மல் ஆயிடும். தூக்கம் நல்லபடியா இருக்கும். ரொம்ப நாள் இருந்த வலியெல்லாம் நிவாரணமாகும். அப்ப நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லா இருந்தாலே நமக்கு ஞாபக சக்தி வரும். எப்பவுமே வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கும். அக்செப்டன்ஸ் எடுத்துப்போம். ஓகே, லெட் இட் பி அப்படிங்கிற மாதிரி அக்செப்டன்ஸ் கொண்டு வந்துருவோம். இந்த அக்செப்டன்ஸ் வந்தாலே எதிர்பார்த்தல் குறைஞ்சிரும். அடுத்தது மனநல பயன்கள்னு பார்க்கும்போது என்னன்னா, மனம் வந்து இந்த ஒவ்வொரு தவமா பண்ணும்போது, முக்கியமா இந்த பஞ்சபூத நவக்கிரக தவம், நித்யானந்த தவம், இறைநிலை தவம் பண்ணும்போது மனம் விரியுது. மனம் விரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அன்பும் கருணையும் வரும்போது என்ன ஆகுது, நம்ம எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கும் போது உடல் சக்தி மனோசக்தி ஆகுது, ஆன்மா மேம்படுது. மன அலை சூழல்ல சிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய ஆல்பா நிலை வந்து பீட்டாக்கே போகாம நம்ம எப்பவுமே ஆல்பாலையோ பீட்டாலேயோ இருக்கலாம். அப்புறம் அடுத்தது ஓர்மை திண்மை வருது, ஏற்பு திறன், அறிவு கூர்மை, நினைவு திறன் எல்லாமே வருது. நிர்வாகம், முடிவெடுக்கும் டக்குன்னு எடுக்கக்கூடிய செயல்திறன் வருது. பிரபஞ்ச சக்தியோட ஆட்கள் கொள்ளும் போது உள்ளுணர்வு இன்னும் எக்ஸ்ட்ராவா மாறுது. அடுத்து இந்த டோமாபின், பெரட்டோனின் இதெல்லாம் செய்யும் போது நம்மளுடைய ஆற்றல் வந்து இன்னும் அதிகமாகுது. உலக சமுதாயத்திற்குன்னு பார்க்கும்போது தனி மனித அமைதியே உலக அமைதின்னு வேதாத்ரி சொன்னதை இப்ப அறிவியல் பூர்வமா ஒவ்வொன்னா எல்லாம் நிரூபிச்சுட்டு வர்றதுனால குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை ஆரம்பிச்சா ஊர் உலகம்ங்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகளே இல்லாம அவங்கவுங்க வேலை செஞ்சு உழைத்து அவங்களுடைய தீர்வு கொண்டு வரும்போது அங்க எந்தவித மனஸ்தாபமும் எதுவுமே இருக்காம பிரிவினைங்கிறதே வராது. ஏன்னா எல்லாருமே ஒண்ணுன்னு வரும்போது அங்க எங்க பிரிவினை வரும்? அப்ப அங்க எல்லா இடத்துலயுமே கருணை இருக்கும், சுயநலம் குறைஞ்சு போயிடும். தான் தனதுங்கிற அந்த சின்ன வட்டத்துல இருந்து அனைவரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு நம்ம கொண்டு போறோம். அப்புறம் மக்களுக்கு அமைதி, ஆனந்தம். அப்ப ஆனந்தம் அமைதி வரும்போதே அவங்கவுங்க வேலையில அவங்க செஞ்சா பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். எந்தவித தீய எண்ணங்கள், தீய சக்திகள் வராம நம்ம உலக சமுதாயத்தை பாதுகாக்கலாம். அடுத்தது வந்து அடுத்த சார்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா உள்ளுணர்வு விளக்கம். இது வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களும் தவம் செய்யும் போது ஏற்படக்கூடிய என்னெல்லாங்கிறதும் சயின்டிபிக் முறையா வேதாத்ரி அவர்கள் சொன்னது வச்சும் நம்ம இப்ப பாக்குறது என்னன்னா, நம்ம என்ன வெளியில மாற்றம் நடந்தாலும் சரி, இயற்கை மாற்றங்கள் கொரோனாவா இருந்தாலும் சரி, இல்ல திடீர்னு ஏதாவது எந்த மாற்றங்கள் நடந்தாலும் நம்ம உடலும் மனமும் சீரா செயல்படும். அதே சமயம் நம்ம எதுக்குமே அவ்வளவு சீக்கிரத்துல உணர்ச்சி வசப்படாம சுயமாய் சிந்தித்து தெளிவாய்ங்கிற வேதாத்ரி சொன்னதை இந்த தவம் மூலியமா நம்ம கொண்டு வரலாம். அப்புறம் அன்பும் கருணையுமா இருக்கும்போது அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நார்மலா உடல் அளவாலையும் சரி உள்ளத்தாலையும் நம்ம ரத்த அழுத்தமா இருக்கட்டும், தூக்கம் நல்லா வரும். எல்லாரும் ஒரே குலம் அப்படிங்கும் போது எந்தவித பிரிவினையும் வராத இருக்கும்போது இந்த வேதாத்ரி சொன்ன உலக சமாதான திட்டம் அப்படிங்கிறத மிக விரைவில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இப்ப இந்த கனவு, வேதாத்ரியோட கனவு கொஞ்சம் கொஞ்சமா செயலுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இத வந்து நம்ம உடனடியா நம்ம வந்து சமூகத்திற்கு இம்ப்ளிகேஷன் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், மனநல ஆரோக்கியத்திற்கு தவத்தோட பங்கு என்ன செய்யணும். அந்த நவீன உலகத்துல இப்ப மக்கள் எதுனாலும் கூகுள பாக்குறேன், ஜிசாட், அது நல்லதுக்கும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன செய்யறாங்க, 75% கெடுதலுக்கு தான் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் இல்லாம நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் எப்பவுமே விழிப்பு நிலையில இருந்து எந்த ஒரு நவீன பொருட்களையும் நல்ல முறையில நல்ல செயலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்க மனம் யூஸ் ஆகும். உடல் நலம் ஆட்டோமேட்டிக்கா எப்போதும் விழிப்பு நிலையில இருக்கும்போது உச்சி முதல் பாதம் வரையில உள்ள அனைத்து இயக்கங்களும் சீராகும். அதுக்கப்புறம் மனம் விரிவடைந்து யாரும் ஊரே யாவரும் கேளீர். அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் மேல நம்ம சொன்னதேதான் வேதாத்ரி அவர்கள் உருவாக்கிய 14 திட்டங்களும் கண்டிப்பாக மிக விரைவில் நடைமுறைக்கு வரும். அடுத்தது நம்ம பார்க்க போறது கால் டு ஆக்ஷன். இப்ப இத வந்து நம்ம எப்படி செயலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறது வந்து என்னன்னா, முதல்ல கல்வியில வந்து நம்ம இப்ப இருக்கிற 10 பருவத்திலேயே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டோம்னா அந்த எதிர் கவர்ச்சி எல்லாம் நீங்கும் போது அவங்கவுங்க படிப்புல கவனம் சிதறாம இருப்பாங்க.
அதே மாதிரி தொழில்துறையில டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களோட ஒர்க்குக்கு வந்து எந்தவித இதுவும் இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட் அரசாங்கம்னு பார்த்தோம்னா அவங்க எல்லா தலைவர்களும் கூடி எல்லாம் செய்யும் போது அவங்க என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு டேட், இப்ப எப்படி நமக்கு December 21 June 21 சொல்ற மாதிரி அந்த டேட்ல இது ஏற்கனவே வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் செஞ்சிருக்காங்க. அதை இப்ப நம்ம வந்து அரசாங்கம் அது உடனடியா நம்மளுடைய ஐக்கிய நாடு செஞ்சதை நம்ம அரசாங்கமும் கொண்டு வந்தா அதை டெய்லி பிராக்டிஸா கொண்டு வந்துடலாம். அப்ப அதை கொண்டு வரும்போது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஐக்கிய நாடு வந்து என்ன செய்யறாங்கன்னா தியான பயிற்சி, கல்வி, தொழில்நுட்பம் எல்லாமே வந்து இணைந்து பல துறைகளில ஒத்துழைப்பு கொடுக்குது. ஆன்மீக மரபுகள் எல்லாத்துலயுமே ஒன்றிணைந்து தியானத்தை ஒரு நடைமுறையாகவும் சமகால தீர்வாகவும் நிலைநிறுத்துது. அடுத்தது நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம எதுக்கெல்லாம் சொல்ல வரோம்னா, வேதாத்ரி அவர்கள் கொடுத்த 9 வகை தவங்கள் வந்து தனி மனிதன் மட்டும் இல்ல, ஒரு பாமர மக்கள்ல இருந்து அனைத்து நிலை மக்களுக்கும் யூஸ் ஆகும் போது கண்டிப்பா அது வந்து என்ன ஆகுது, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அறிவியல் பூர்வமா அது நிரூபிச்சுட்டு வர்றதுனால அது இளம் தலைமுறைன்னு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்டன்ஸ் அவங்க கிட்ட இருந்து வந்துருச்சுனாலே இதை உடனடியா நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய ஸ்கை யோகா, நம்மளுடைய WCSC எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளுடைய தவத்தை வந்து நம்மளுடைய உலக சமாதான திட்டத்தை வந்து கண்டிப்பா வேதாத்ரி அவர்கள் ஏற்கனவே கொடுத்ததை அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ஒரு அறிவிப்பு. தேராஜ் ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்